கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே லேவியராகமம் 26:7, உங்கள் சத்துருக்களை துரத்தி விடுவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு மனிதனை அல்ல. நாம் அப்படி நினைக்க வேண்டாம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். அவருடைய கிருபையினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எந்த மனிதனையும் சத்துருவாக பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே போல தான் நானும் நீங்களும் மற்றவரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். சரி, சத்துருக்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்வையாக இருக்கட்டும், குடும்பத்திலையாக இருக்கட்டும், வேலையில், தொழிலில், படிப்பில், ஊழியத்தில், இப்படி எந்த விதத்திலையும் நீங்கள் முன்னேறி போக முடியாதபடிக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு சக்தி உங்களை தடுக்கிறது, உங்களை விழ வைக்கிறது, உங்களை சோர்வடைய வைக்கிறது, உங்களுக்கு எதிராக பலவிதமான சூழ்ச்சிகளை செய்கிறது. இது எல்லாமே யார் அப்படின்னா, யோசித்து பார்த்தால் அதற்கு பின்னால் ஒரு சத்துரு தான், பிசாசு தான் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? சில மனிதர்களை ஏவி விட்டு அந்த காரியத்தை அவன் செய்கிறான். ஆகவே நாம் ஆணிவேராகி அந்த பிசாசைத்தான் நாம் எதிர்க்கிறோம். இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா, உங்கள் சத்துருக்களை துரத்தி விடுவீர்கள் என்று. புதிய ஏற்பாட்டில் மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பிசாசை துரத்துவார்கள் என்று. அப்போ விசுவாசிக்கிறதான தெய்வ பிள்ளையினுடைய ஒரு அடையாளமே பிசாசை துரத்துவது தான், சத்துருவை துரத்துவது தான். அப்போ எந்த தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எழும்ப முடியாதபடி உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்குகிற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறீர்கள், மேலே வர முடியல, நல்லா இருந்தீங்க, கெட்டு போயிட்டீங்க, கீழே போயிட்டீங்க, எழும்ப முடியல, இப்படி பல விதங்களிலே அப்படிப்பட்ட நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு புதிய அதிகாரம் என்னென்னா, சத்துருக்களை நாம் துரத்தி அடிக்கிறோம். நம்மை காலகாலமாக அடிமைத்தனத்துக்குள்ளாக்கின அந்த பிசாசை நம்முடைய காலில் விழும்படி கர்த்தர் செய்கிறார். ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் எழும்ப முடியாதபடி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்லுங்கள். எந்த பிரச்சனை உங்களை அமுக்கி கொண்டிருக்கிறதோ அதற்கு எதிராக பிசாசே, சத்துருவே, என்னை அடிமைப்படுத்தின பொல்லாத ஆவியே விலகிப்போ என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால் துரத்துங்கள். நிச்சயமாக நீங்கள் எந்த காரியத்தில் சறுக்கி விழுந்தீர்களோ, எந்த காரியத்திலே தோல்வியின் முகத்தோடு இருக்கிறீர்களோ, ஒரு ஜெயம் பெறுவீர்கள். அதிவிரைவில் உங்கள் வீட்டிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சியின் சத்தம், மீண்டும் அந்த புன்னகையின் சத்தம் உங்களுடைய முகத்தில் வெளிப்பட உங்கள் வீட்டில் வரும். குடும்பமாய் உட்கார்ந்து மகிழ்ச்சியோடு நீங்கள் பேசுவீர்கள். அந்த மாதிரியான ஒரு சூழல் சீக்கிரத்தில் உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகிறது. தயவு செஞ்சு சோர்ந்து போகாதீர்கள், கலங்காதீர்கள். தைரியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மேலே விசுவாசம் வைத்து உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சத்துருவை, அந்த வழிகளை துரத்துங்கள். அவன் ஓடி போவான். சீக்கிரத்திலே நீங்கள் வெற்றியின் கிரீடத்தை பெறுவீர்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயமானது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, சத்துருக்களை துரத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவன் மீது ஒரு வெற்றியை கர்த்தாவே ஏறெடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். நன்றி அப்பா. ஆண்டவரே, சத்துருக்கள் எல்லாம் எங்கள் கால்களில் கீழே விழச் செய்கிற அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தினால எங்களுக்கு அதிசயத்தை, அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற சத்துருவின் போராட்டங்கள் எல்லாம் விலகுவதாக. ஆண்டவரே, அவங்களுக்கு வர வேண்டிய சகல நன்மையும் சீக்கிரத்தில் வருவதாக. எல்லா தனிப்பட்ட நபருக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் சத்தம் கேட்கப்படுவதாக. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.